அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் முஸ்லீம் ஸ்டைலில் எங்கள் பாட்டி கையால் இந்த சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் 3 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி 5 கிலோ அரிசி பிடிக்கிற அளவுக்கு நான் இந்த தஸ்லாம் எடுத்திருக்கேன். 1.25 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய் 100 கிராம், 2.5 கிலோ அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2.5 பொடி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வரணும். அதுக்கப்புறம் 200 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பிரியாணி பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மசாலா நல்லா வதக்குறோமோ அதில் தான் டேஸ்ட் இருக்குது. இப்போது 1/2 கிலோ பூண்டு, 1/2 கிலோ இஞ்சி பேஸ்ட் ஆக்கி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீழே அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. 2 கிலோ தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது சீக்கிரமாக வதங்கும். 100 கிராம் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 2.5 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கனும் அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். 1/2 லிட்டர் தயிர் சேர்த்துருக்கேன். அரைக்கட்டு புதினா, அரைக்கட்டு கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே மிக்ஸ் ஆகணும் நல்லா. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 5 எலுமிச்சம்பழம் சாறு, லெமன் ஜூஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு நல்லா மூடிட்டு நல்லா குக் பண்ண விடுங்க. ஸ்பீட்லேயே குக் ஆகட்டும். கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் கூட வச்சுக்கோங்க. சிக்கன் இல்லைன்னா ரொம்ப வெந்துடும். இப்போ தனியாக வச்சுட்டு இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அரிசி நல்லா அது முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நான் 5 பொடி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 கை புதினா சேர்த்துக்கிறேன். மல்லி சேர்க்கக்கூடாது, புதினா மட்டும்தான் இருக்கணும் அரிசி வேக வைக்கிறதுல. இப்போ அது மூடி போட்டு நல்லா ஸ்பீடில் கொதிக்க வைக்கிறேன். இப்போது கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அரிசி நல்லா உதிரியாக இருக்கும். நீங்கள் வேணால் நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் 3 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஹை ஃப்ளேம்லே கொதிக்க விடுங்க. பாஸ்மதி ரைஸ் ஒரு 70%க்கு நல்லா குக்காக இருக்கணும். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓரளவுக்கு நல்லா குக்காக இருந்தால் அது தனியாக இந்த மாதிரி வடிகட்டியில் எடுத்து வடித்து எடுத்துக்கோங்க, தண்ணி இல்லாமல். இப்போ அது தனியாக எடுத்து வச்சுட்டு தம் வைக்கிறதுக்காக நான் ஒரு வேஸ்ட்டான நாங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணுறது எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த குருமா எடுத்து வச்சுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பாஸ்மதி ரைஸை நம்ம இந்த குருமாவோட மிக்ஸ் பண்ணுறோம். எல்லாமே வடிகட்டி எடுத்து வச்ச அந்த அரிசி நான் இதில் சேர்த்துட்டு இந்த குருமாவோடைய இந்த ரைஸும் நல்லா எல்லாமே சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக அரிசி மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மீதி எல்லாமே இதில் சேர்த்துட்டேன்.
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தனியாக அதை எடுத்து வச்சேன்னு சொன்னல அந்த அரிசி கொஞ்சமாக அதை தனியாக இப்போது ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். சும்மா மேலோட்டமாக இதில் சேர்த்துட்டு ஃபுட் கலர் இருக்குல்ல, ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். கலர் பவுடர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, வேணான்னா ஆப்ஷனல் தான். சேர்த்து இது மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மூடிட்டு நம்ம வடிகட்டி வச்சுள்ள அந்த தண்ணி அது சூடாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி அது மேலே வச்சுட்டு நான் தம்முக்கு வச்சிடுறேன். ஸ்லோலே மீடியம் ஹீட்லேயே வைங்க. ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் வைங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், வெந்துருச்சான்னு பாருங்கள். எனக்கு குக் ஆகிடுச்சு. நான் இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். அது தனியாக நம்ம கலர் போட்டோம்ல, அது மட்டும் ஒரு சில ரைஸ் மட்டும் தனியாக அந்த கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும், அதனால தான் அதை போடுறோம். பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி கலராக தனியாக இருக்கும். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா விட்டுறலாம். இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். இப்போ எல்லாமே நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எனக்கு நல்லா குக் ஆகிருக்கு. நான் அந்த சூட்டிலே கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறேன். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்ட பிறகு நான் க்ளோஸ் பண்ணியே வைக்கிறேன். அவ்வளோதாங்க, இதுதான் அந்த சிம்பிளான பிரியாணி ரெசிபி. நாங்கள் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டோம். எங்கள் பாட்டி இப்படி தான் செய்வாங்க. சரிங்க, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எந்த மாதிரி வீடியோஸ் போடலான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக செய்கிறேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த மெத்தடில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.